ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிறோம். மகநீதியில் நம்ம விஜயை கூண்டில் ஏற்றிட்டானுங்க. ஏற்றிட்டு கண்ணா பின்னான்னு அடுக்கிறாங்க. ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமாக பிட்டை போட்டு அடுக்கிறானுங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றா இரண்டா ஆசைகள்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுடணும் போல். ஐயோ, இந்த நேரமேல பேத்தெடுத்தாலும் பேத்தா சங்க குறையிலங்கிற மாதிரி பாட்டு போட்டுவிட்டு இப்படி வெறுப்பேற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம விஜயோட ரியாக்ஷனு. அந்த டைம் பார்த்து வந்து நின்னது யார்? நம்ம நிவினுங்க. வெறும் கையோடு வந்து நிற்கிறாரு. என்னாச்சு நிவின் வெறும் கையோடு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்றாங்க. மேலே பார்த்தா மட்டும் வந்துருமா? இருங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் நடந்ததை சொல்லிட்டு இருக்காரு. காரில் வந்துட்டு இருக்காங்களாம், சடன் பிரேக் அடிச்சாங்களாம், கத்தி கீழே விழுந்துருச்சான். உடனே அதை எடுத்து ராகினி மிரட்டிட்டாங்களாமா. டேய், ஒரு சின்ன புள்ள மிரட்டுதுன்னு சொல்லிட்டு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு யாராவது கண்டாங்களா? இது இறங்கி வந்துருச்சான். டேய் நல்லா வருவாடா. இங்கே ஒரு பக்கம் இது நடந்த கடைசியில் குமரனை நம்பிட்டு இருக்காரு. குமரன் நம்பிட்டு இருக்க, குமரன் ஒரு பக்கம் வெறுங்கையோடு வந்து நிற்கிறாரு. வந்து சாட்சி சொல்கிறாராமா. கேட்டால் குடும்பமே சேர்ந்து ட்ராமா ஆடுதுங்கிறானுங்க. நல்லா வருவீங்கடா. அங்கே பார்த்தா அங்கே குமரனை வந்து கட்டி போட்டு அடிச்சிட்டாங்கன்னு அவரு ஒரு உருட்டுறாரு. டேய், எல்லாரும் இப்படி கைவிட்டா என் புருஷனை நானே காப்பாற்றுறேன்டா. சத்தியவான் சாவித்திரி மாதிரி அவங்கள மிஞ்சி காமிக்கிறேன்டா. எமன் கிட்ட போராடிய சத்தியவான் சாவித்திரி மாதிரி ஜட்ஜு கிட்ட இருந்து போராடி என் புருஷனை காப்பாற்றுறேன்டான் இருக்கு ரியாக்ஷனு நம்ம காவேரிக்கு. ஒரு நிமிஷம்ன்றாங்க. இப்போ என்னதான் சொல்ல வர? நிறுத்து, நாட்டாம திருப்ப மாற்றி கோர்ட்டு பக்கி, இது நான் ஜட்ஜு பக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் ஐயா நான் சொல்ல வரதை கேளுங்க. இப்போ என்ன நீ ஒரு உருட்ட போறியா? டைம் வேஸ்ட் பண்ண போறியான்னு பக்கத்து ஆத்து வக்கீல் சொல்கிறாரு. உடனே இருங்க நான் ஆதாரத்தை காமிச்சா நீங்கள் சேதாரம் இல்லாமல் நொறுங்கி போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, ஆதாரம்னு சொல்லி என்ன ரொம்ப நேரமாக சேதாரம் பண்ணுறியடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம விஜயோட ரியாக்ஷனு. கடைசியில் இவளாவது உண்மையை சொல்லுவாளா, காப்பாற்றுவாளான்னு சொல்லிட்டாங்க. நாளைங்கிற ப்ரொமோவில் போட்டு காமிச்சாங்க பாரு. டே அப்பா, வெண்ணில வந்து உண்மையை சொல்கிறப்ப தான் டக்குன்னு உங்களுக்கு தலை சுற்றல் வரணுமா? இவ்வளோ நேரம் தாவி குதிச்சு ஒன்னியமா, லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு எல்லா ஜம்ப்பு பண்ணியமா, அப்போல்லாம் உனக்கு தலை சுற்றல் வரல.